ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பாக்குறோம்னா கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் சாப்டர்ல இருந்து சாப்டர் 4 பாக்குறோம். இன்னைக்கோட டாபிக் வந்து கர்மா எஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டினா எஸ் வாய்ப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. சந்தர்ப்பம், வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம். ஸோ கர்மா வந்து எப்படி ஒரு வாய்ப்பா ஒரு சந்தர்ப்பமா நம்ம இதை பார்க்கலான்னு தார்க்கம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, இன்னைக்கு வந்து நான் இந்த சாப்டர் பார்க்கும்போது என்னோட மைண்ட் அப்படி பிளாங்கா போயிடுச்சு. நான் என்னத்த பேசுறதுன்னு தெரியல. ஸோ அதை திருப்பி நான் வந்து இப்ப ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிச்சேன்னா மன்னிக்கணும். வந்து ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கு. மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணுங்க, நான் அதை கவர் பண்றேன். சரியா? ஓகே, தார்க்கம் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, நமது ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வந்து இந்த ஒரு மனிதனின் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் இந்த ஹோல் பிளானட்டை வந்து பாதிக்கும். எப்படி நம்ம பார்க்கலாம்? ஓகே, இப்ப நம்ம சொல்லுவோம், இப்போ ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா அவரோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவா வலிமையா இருந்துச்சுன்னா அந்த வந்து கம்யூனிட்டி வந்து மேம்படும் சொல்றாங்க. அந்த கம்யூனிட்டி மேம்பட்டுச்சுன்னா அந்த 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 கண்ட்ரியை மேம்படும். கண்ட்ரி மேம்பட்டா அப்படியே ஒரு என்டையர் பிளானட்டை மேம்படுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அதனாலதான் அவர் பாக்குறாரு நம்மளோட மகிழ்ச்சிக்கோ அந்த ஒரு பிளானட்டோட மேம்பாடுக்கோ என்ன கனெக்ஷன் அவர் பாக்குறாரு. ஓகே, கொஞ்ச நேரம். தரங்களுக்கு மன்னிக்கவும். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து இந்த உலகத்துல வந்து பல பிரச்சனைகளோடு இருக்கு. ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், டிசீசஸ், ஒருத்தர் வந்து சப்போர்ட் இல்லாம தன்னிச்சையாக விட்டு விட்ட நிலைமையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த பிளானட்டே ஒரு டிசீஸ் மாதிரி அவர் பாக்குறாரு. ஸோ எப்படி அந்த மனித குலம் வந்து எப்ப அவங்களோட கிரைம்ல இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா, குற்றங்கள், கொலைகள், இடையூறுகள், அப்புறம் அவங்க மனசுலயே வந்து ஒரு 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 பல தொந்தரவுகள், பயங்கள், பழிவாங்கும் நிலை, பேராசை இதெல்லாம் இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த பிளானட் வந்து ஒரு நோய்வாய் படிந்த இடம் சொல்றது, அது சிக்ன்றார் அவரு. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வி நீட், அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்ஷன் செயல்கள் செஞ்சுதான் இந்த 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 டிஸ்ட்ரக்ஷனை இந்த உலகத்தை நம்ம திருத்த முடியும்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, how can humanity survive in such condition? So நம்மளுக்கு தெரியும், so many problems are going on. Financial problem, political problem, diseases, மனிதனோட சைக்கிக்ல ப்ராப்ளம், ஒருத்தரும் சந்தோஷமாக இல்ல, பல பிரச்சனைகள், தொல்லைகள் நடந்துட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்துக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. So events are effects of certain causes. Eventsனா நிகழ்வுகள் வந்து சில காரணங்களின் விளைவுகள். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன். ஓகே, அந்த அந்த நிகழ்வுகள் வந்து அந்த வீடு வாங்குதல் வந்து நிகழ்வுகள். அந்த வீடை வாங்கி நான் வச்சுட்டேன். ஆனா நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த வீட்டுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அந்த இன்சூரன்ஸ் எடுக்க மறந்த காரணமோ என்னோட பாஸ் கர்மாவோட இஃபெக்ட்னாலயோ எனக்கு தெரியல. அது என்ன ஆச்சுன்னா, அந்த வீடு வந்து எரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடு எரியுது வந்து இஃபெக்ட். ஸோ இஃபெக்ட் கேன் பி தி பாஸ் கர்மா.
சோ அந்த அந்த இஃபெக்டாக அந்த நிகழ்வுகள் வந்து வீடு வாங்குற இஃபெக்ட் வந்து இங்க வந்து ஃபைனான்சியலி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் இழந்துட்டேன், காசை இழந்துட்டேன், என்னோட மன கஷ்டம் வருது, பல தொல்லைகள் வருது. ஸோ இதெல்லாம் வந்து குட் பி நம்மளோட பாஸ் கர்மாவோட ஆக்ஷன். நாட் டு சே குட் பி, இது வந்து பாஸ் கர்மாவோட ஆக்ஷன். அந்த வீடு எரிஞ்சதுனால அந்த ஆக்ஷன் இல்லை. ஓகே, சாரி, அந்த வீடு வாங்குறதுனால எனக்கு வந்து அந்த இஃபெக்ட் இல்லை. அந்த வீடு எரிஞ்சது பாருங்க, அதுதான் என்னோட பாஸ் கர்மா, அதுதான் இஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த இதே சுச்சுவேஷன் நம்ம எடுத்துப்போம். இந்த சுச்சுவேஷன் 3 பேர் அதுல வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த சுச்சுவேஷன் வந்து ஓகே, இது என்னோட கர்மா. ஸோ அந்த கர்மால இருந்து லேர்ன் லெசன். இப்ப நான் வீடு வாங்கிட்டேன், நான் இன்சூரன்ஸ் வாங்காதது என்னோட தப்பு. ஸோ அது வந்து ஒரு லெசன்ஸ். இன்சூரன்ஸ் வாங்கல, ஓகே, இது என்னோட கர்மா, அந்த கர்மானால அந்த என்னோட வீடு போயிருச்சு. அந்த இன்சூரன்ஸ் வாங்கல பாருங்க, அது ஒரு எனக்கு ஒரு லெசன்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஓகே, 2வது மனிதருக்கு வந்து அதே சுச்சுவேஷன் தான். அவர் என்ன செய்யறாருன்னா, ஓகே, நான் வீடு வாங்கினேன், கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து 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 நான் வீடு வாங்கினேன். ஆனா என்னோட நெக்லிஜென்ஸ், அலட்சியம் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல பாருங்க, அந்த அலட்சியத்தினால நான் இன்சூரன்ஸ் எடுக்கல. ஸோ அதோட விளைவு வந்து அது வீடு போச்சு. ஸோ அது ஏன் போனது, எதுக்கு போனதுன்னு அப்படின்னு நான் உட்காந்து செல்ஃப் அப்சர்வேஷன் செய்வேன், செல்ஃப் அனலைசிஸ் செய்வேன். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு. இது வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், ஒரு அபாஸ் ஒரு இன்டர்வியூ வீடியோ. அவர் என்ன நான் சொல்றேன்ல, நான் வந்து ஒரு லாங் டிரைவ் போகும்போது, மோட்டர் பைக்ஸ் லாங் டிரைவ்ல போகும்போது என்ன நினைக்கிறீங்க, என்னோட சிச்சுவேஷன், என்னோட வாழ்க்கையில நடந்த சிச்சுவேஷன் வந்து நான் மனசுல கொண்டு வருவேன். அந்த மனசுல கொண்டு வந்து அது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுக்கு, அதுக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த சிச்சுவேஷன் அப்படி மறைஞ்சு போகுது. இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து 2 மாசமா தலைவலின்னு. ஸோ என்னைக்கெல்லாம் நான் என் தலைவலியை நான் அப்சர்வ் பண்றேனோ, அந்த தலைவலி மறைஞ்சு போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இன்னும். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கர்மா, ஒரு 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 சுச்சுவேஷன் பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம் பாருங்க. அனலைஸ் பண்ண 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 அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க நம்மளோட மெமரியில இருந்து மாறியுது. நம்மளோட கிறிஸ்டலைஸ் பாடியில வந்து கிறிஸ்டலைஸ் சொல்லுவாங்க பாருங்க, சில இமோஷன்கள், உணர்வுகள், எனர்ஜிகள் வந்து கிறிஸ்டலைஸ் பண்றதுல பிளாக் ஆகுதுல, அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா, இந்த மாதிரி நம்ம செஞ்சாதான் இது. இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு, அதை போய் நம்மளோட பேக் ஆஃப் த மைண்ட் நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா, அது வந்து போக போக அது ஒரு சொரியா அறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த எப்ப இந்த அது திங்க் பண்ண அது வந்து ஒரு டிசீஸா வரும். ஆனா இப்ப வந்து நான் என்ன செய்யறேன்னா, அந்த சுச்சுவேஷனை நான் பாக்குறேன். தயவு செய்து உங்களோட மைக்க ஆஃப் பண்ணிருங்க. அந்த சுச்சுவேஷன் நான் எப்படி பாக்குறேன், அதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறேன், என் மனசுலயே நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் பாருங்க. அதை அனலைஸ் பண்ணி நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகே, தட்ஸ் இட். அந்த சுச்சுவேஷன் அதோட மறந்து போகும். அதை பத்தி நீங்க திருப்பி நினைக்கவும் மாட்டீங்க. அதை நான் வந்து என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா நான் கத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ 3வது வந்து அவர் வந்து அதுக்கு ஓகே, வீடு போச்சா பரவாயில்ல போச்சுன்னு அப்படியே மறந்துடுறாரு பாருங்க, அப்படியே விட்டுறாரு. அவர் வந்து ஒண்ணு வந்து அப்படியே விட்டுறாரு, இல்ல அதையே நினைச்சு 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 அவர் சீக்கு வந்து அவர் போறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஓகே, சோ இதுல தாக்கம் என்ன சொல்றாருன்னா, இது வந்து 3 attitude காமிக்குது. attitudeனா மனப்பான்மையை காமிக்குது. எப்படி ஒருத்தவங்க வந்து அந்த இவெண்ட்டை பாக்குறாங்க, அந்த இவெண்ட்டை பத்தி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு, அதுதான் attitude சொல்றாரு. சோ நம்மளோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ஷன் இஸ் அவர் attitude. ஓகே, அந்த attitude எப்படி தெரியுமா வருது, நம்மளோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கோம், அதோட எக்ஸ்கியூஸ் மீ அதோட சாரி, இப்ப இருமல் வந்துட்டு இருக்கு. ஓகே, அதோட நிகழ்வுகள், அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நாலேஜ், அதெல்லாம் நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. அதனால நம்ம ரியாக்ட் பண்றோம். இது நம்மளோட இந்த வாழ்க்கையை கூட, நாட் ஓன்லி திஸ் பர்த், டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் பழைய பல பிறப்புகள்,
அந்த அந்த நாலேஜ் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு, நம்ம வாசனாஸ்ல இருக்கு, சம்ஸ்காரஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் 3 வார்த்தைகள் பாய்க்கிறாங்க அவங்க. சோ அதுல இருக்கு. அதுல வந்து அந்த நாலேஜ் தான் நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தூண்டுது. ஓகே, events are collective causes, but our attitude toward one event, any event is built up within us by our own hands. ஓகே, ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஆனா நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது நம்மளோட சாய்ஸ் அப்படின்றாரு. இப்ப வந்து அந்த 3 பேர்த்து நான் பேசினேன்ல, அவங்க 3 பேரும் ஒரு சர்ஃபஸா நினைச்சுக்கலாம். சர்ஃபஸ்னா அந்த பீச்ல போய் அந்த சர்விங் போர்ட்ல வந்து நின்று சர்வ் பண்றவங்க தான் சர்ஃபஸ். ஓகே, அந்த சர்ஃபஸ் அது ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அலை வருது, அவர் சர்வ் பண்றாரு, அவரு நல்லபடியா கரைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ரெண்டாவது சிச்சுவேஷன் வந்து அலை வருது, அது சர்வ் பண்றாரு, ஆனா அந்த கடல்ல அவர் விழுந்துடுறாரு. அவர் விழுந்ததுனால ஒண்ணு வந்து அவர் தன்னைத்தானே சேவ் பண்ணிக்கிறாரு, இல்லாட்டினா யாரோ வந்து அவர் சேவ் பண்றாரு. ஆனா இறுதியில வந்து அவர் லைஃப் வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ அவர் அதான் செகண்ட் சிச்சுவேஷன். மூணாவது சிச்சுவேஷன் வந்து அந்த அலை வருது, அவர் சர்வ் பண்றாரு, ஏதோ ஒரு ஒரு காரணத்தால அவர் அங்கே மூழ்கி இறந்துடுறாரு. ஸோ அதுதான் 3 சிச்சுவேஷன். அந்த 3 சிச்சுவேஷன் 3 attitude சொல்றாரு. ஓகே, சம்டைம்ஸ் ஓகே, சில சமயத்துல வந்து நம்ம ஒரு டென்ஸான ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, இது வந்து ஐ திங்க் எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சுச்சுவேஷன். இங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து ஈக்குவலா பார்க்கல, என்னமோ தன்னோட அடிமை, அந்த வீட்டுக்கு வேலைக்காரங்களா வந்து பாக்குறாரு. ஓகே, ஆனா அந்த ஒய்ஃப்க்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்றாரு. ஓகே, இங்க வந்து அந்த ஒய்ஃப் வந்து 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஐயோ அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களோட அவங்களோட டிப்ரெஷன் காரணமா இருக்கலாம், அவங்கள தன்னைத்தானே வர்த்திக்க காரணம் இருக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வந்து சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. நம்ம சந்தோஷம் ஒரு இடத்துல கிடைக்கலன்னா வேற இடத்துல நம்ம தேடுவோம். ஓகே, இந்த சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள உள்ள சிச்சுவேஷன், இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாதனால அந்த ஒய்ஃப் வந்து ஒண்ணு வந்து சிச்சுவேஷன் வந்து அந்த டிப்ரெஷன்லே இருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டும் போகலாம். ஆனா சில சமயத்துல வந்து அந்த இந்த மாதிரி ஒரு கர்மா, இது வந்து அவளுக்கு தான் தெரியும். கர்மா வந்து நம்மளோட அமீர புருஷனோ பொண்டாட்டியோ வந்து நம்ம கர்மா நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏதோ ஒரு லெசன்ஸ் நம்ம கத்துக்கத்தான் இங்க வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களை மெடிடேஷனுக்கு உங்களை வந்து புஷ் பண்ணும். ஓகே, அது வந்து உங்க குட் கர்மா. அந்த குட் கர்மா நடக்கும்போது சாரி ஃபார் த டிஸ்ட்ரப்ஷன், இன்னைக்கு ரொம்ப டிஸ்ட்ரப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த குட் கர்மா நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க மெடிடேஷன் போடுறாங்க, இவங்களுக்கு ஒரு குரூப் கிடைக்குது, இவங்க வந்து அவங்களோட அவங்க நாலேஜை வந்து மேம்படுத்திக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, புக் படிக்கிறாங்க, சஜன சங்கத்துல சேர்றாங்க. ஸோ தன்னை தானே அவங்க வந்து மேம்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு என்ன புரியும்னா, அவங்க வந்து மற்றவங்களை சேஞ்ச் பண்ண முடியாது, தன்னைத்தானே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு கொஞ்சம் மன்னிக்கவும். ஓகே, தன்னைத்தானே அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும், என்னத்தான் தலைக்கீழ நின்றாலும் நம்ம புருஷனை பண்றதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து மெடிடேஷன் பண்றேன், நான் சஜன சங்கத்தையும் செய்யறேன், புக் படிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்றேன், அந்த நாலேஜ்லாம் நான் கத்துக்கிறேன். கடைசியில எனக்கு என்ன தெரியுது, ஓகே இது வந்து என்னோட கர்மானாலதான் நான் இவரு கூட இருக்கிறேன். அந்த மாதிரி அந்த பர்சனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி செய்யும்போது அந்த மனிதன், அந்த விமனோட நட் நல்ல கர்மனாலதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி சான்ஸ்ல அவங்க தன்னைத்தானே மேம்படுத்திட்டு அதுல இருந்து, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வராங்க, அவங்க ஹீல் பண்ணிடுறாங்க பாருங்க. அதுதான் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வலியும் வேதனையும் வந்து சம்டைம்ஸ் அது கொலெக்டிவ் கர்மா வரும். அது வந்து சில சுச்சுவேஷன், என்ன இப்ப சுச்சுவேஷன் நம்ம ஒரு ஜூஸோட ஸ்டோரிலாம் நம்ம கேட்டிருக்கோம்.
அதுல வந்து எப்படி ஜெர்மன்ஸ் வந்து அவங்கள எல்லாத்தையும் ஒரு கேம்ப்ல போட்டு அடைச்சி கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு. ஸோ அங்கிருந்து அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் அதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அவங்களோட என்ன பொட்டென்ஷியலை நல்லா உருவாக்கி பல பேர் வந்து பல பல நாடுகளை போய் பல சாதனைகள் படைச்சிருக்காங்க. சிலர் வந்து பிசினஸ் உருவாக்கி இருக்காங்க. சிலர் வந்து ஆர்ட் கலெக்ஷன் ஆர்டிஸ்டா ஆகியிருக்காங்க. சில பேர் பியூட்டிஃபுல் மியூசிஷியன் ஆகியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க அந்த பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் சொல்றாரு. சோஃபா அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த குவாலிட்டிஸ்லாம் நம்மளோட சிந்தனை, நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள், நல்ல எனர்ஜி, அதனால தான் நமக்கு அது வந்து ஒரு அது சாரி நம்மளோட குணாத்தியசி ஐயோ குணங்கள் சொல்றது வாயில் வரமாட்டது. நம்ம குணங்கள் வந்து இதனால என்ன சொல்லுங்க? குணாதிசயங்கள், அதாவது நம்மளுடைய குணங்கள். எஸ், பாருங்க ஒண்ணு வாயில வர மாட்டேங்குது. நம்மளோட குணங்கள். ஓகே, நம்ம குணங்கள் ஓகே, நம்ம குணங்கள் வந்து இதனாலதான் உருவாக்கி இருக்குது. சோ அது எப்படி உருவாக்கி இருக்குன்னா, நம்மளோட வாழ்க்கையில ப்ரீவியஸ் லைஃப் எத்தனையோ வாழ்க்கைகள் நம்ம செஞ்சிருக்கோம்ல, இதெல்லாம் ரெக்கார்டிங்ஸா, அது ஒரு பெர்மனன்ட் ஏத்தம்னு சொல்லுவாரு. அது வந்து நம்ம வாசனா சொல்லலாம், சம்ஸ்காரா சொல்லலாம், அதுல வந்து பதிஞ்சிருக்கும். அந்த பதிஞ்சுதான் அது நல்ல நம்ம குணங்கள், நல்ல குணங்களாலும் நம்ம தெய்வீக குவாலிட்டியாவும் அது வெளியே வருதுன்றாரு. சோ என்ன சொல்றாருன்னா, இங்க கர்மிக் லா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஆனா நம்ம உள்ள இருந்து பார்த்தோம்னா ரொம்ப வெரி வெரி சிம்பிள். அவர் என்ன சொல்றாருன்னா, பெஸ்ட் வே என்ன செய்யுங்கன்னா, இந்த இந்த லா வந்து நீங்க விதிமுறைகளை விதிமுறைகளை மீறாதீர்கள் சொல்றாரு. சோ நம்மளுக்கு தெரியும் காஸ் இருந்தா எஃபெக்ட் இருக்கும். சோ இத வந்து நம்ம முன்னே படிச்சிருக்கோம். அந்த காசை வந்து நம்ம வந்து கவனமா செய்யும் போது அந்த எஃபெக்ட் குறையும். சோ அந்த விதிமுறைகளை நீங்க மாறாதீங்க. காஸ் இருந்தா எஃபெக்ட் இருக்கும், அதுதான் லா. ஓகே, சோ அந்த எண்ணத்தோட நம்ம செயல்படும் போது நம்மளோட கர்மா வந்து நம்ம கான்சியஸ்லி வந்து அதை மீட் பண்றோம். நம்ம வந்து பல பல வேலைகள் செய்யறோம். நம்மளோட என்னோட சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள், எனர்ஜி, இதெல்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கிறோம், அப்சர்வேஷன் செய்யறோம், செல்ஃப் அனாலிசிஸ் செய்யறோம், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்யறோம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இது ஒரு நாள் ப்ராஜெக்ட்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம 5 வருஷம், என்னோட கேஸ்ல வந்து நான் 5 வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இந்த 4வது வருஷம் தான் எனக்கு பிடிபட்டுச்சு. இப்ப வந்து நான் என்னென்ன மாத்திக்கணும்னா, சரி, என்னை நான் மேம்படுத்திக்கணும்னா நான் என்ன முதல்ல மாத்தணும். சோ அது வந்து என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, என்னோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது, நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதெல்லாம் அனலைஸ் பண்ண சொல்லுது. அதெல்லாம் அப்சர்வ் பண்றதுனால எனக்கு பல விஷயங்கள் புரியுது. சோ எப்பொழுதும் நம்ம வந்து பல பல பேருக்கு வந்து பெயின் தான் ஒரு கேட்டலிஸா இருக்கும். கேட்டலிஸ்ட் தான் ஒரு உந்துதலா இருக்கும். அந்த பெயின் மூலமா தான் நம்ம இந்த மெடிடேஷனுக்கு வந்திருக்கோம். நான் என்ன சொல்றதுங்க, நான் பெயின்னாலதான் மெடிடேஷனுக்கு வந்தேன். அந்த மெடிடேஷன்னால நான் இதெல்லாம் கத்துக்கிட்டு இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அ பிசிக்கல், இமோஷனல், மென்டல் ரெஸ்பான்ஸ் அல்லது ரியாக்ஷன். ஒரு நிகழ்வோட ரியாக்ஷன் இல்லை, ஆனா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். உங்களோட கான்சியஸ்னஸ் அதை மேம்படுத்தி பாருங்க, அதுதான் பீயிங்னஸ். ஓகே, எப்ப உங்களோட புரிதல் அதிகரிக்குதோ, இந்த ஷிஃப்ட் இன் கான்சியஸ் சொல்லுவாங்க, ஒரு டைமென்ஷன்ல இருந்து ஒரு டைமென்ஷனுக்கு போறீங்க பாருங்க, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நமக்கு இப்ப புரியுது. சரியா? இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்வோம். எனக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு. சோ இது ஒரு டிஸ்கஷனை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன்.